ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட 19th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். ஹார்ட்டை மொத்தமாக அங்கே க்ரஷ் பண்ணியிருப்பால, இதனால ஹார்ட்டே அப்படியே ஒரு மாதிரியாகும். அவளோட வாயிலேருந்து ரத்தமாக அப்படியே ஊற்றும். அம்மா என்ன ஆச்சு, என்னால் மூச்சை விட முடியல. அங்கே ஸ்வாடிமன் கிட்டேயும் ஹெல்ப்பை கேட்குறான். ஸ்வாடிமன் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு. அங்கே இப்படியே மொத்தமாக இறந்து போன நிலைமைக்கு அவர் போவ. ஸ்வாடிமன் போய் செக் பண்ணுறான். அங்கே மூச்சு பேச்சே இல்லை. அம்மா என்ன ஸ்வாடிமன், அவன் என்ன இறந்து போயிட்டானா? சோகமான விஷயம் என்னன்னா, ஆளு இன்னமும் இறக்கல, லைட்டா அவனுக்கு உயிர் இருக்கு. இவன் சரியானவன் மாஸ்டர். ஏன்னா ஒரு லீச்சு மாதிரி எதையாச்சும் ஒன்றை பூச்சிப்பான். அதே மாதிரி தான் என்னையும் பூச்சிக்கணும். அவனுக்கு உயிர் இருந்தா நல்ல விஷயம் தான், இல்லைன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு கொலையே ஆன மாதிரி இருந்திருக்கும். உடனே நம்ம ஸ்வாடிமனும், இவனை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம், இவன் இப்படிதான், இவன் எங்கே போனாலும் பிரச்சனை கிரியேட் ஆகினே இருக்கும், அதனால நான் இவனை பார்த்துக்கிறேன். அட ஸ்வாடிமனு வெயிட் பண்ணு, அவனை அப்படியே புதைக்காத. என்னால் என்னோட ஹீலிங் ஃபிங்கரை வச்சு ஹீல் பண்ண முடியும். அங்கே ஷின்னுக்கு என்ன பயம்னா, எங்கேயாச்சும் போகிற வழியில கொண்டுட்டு அவனை புதைச்சிட போறானா அப்படின்னு ஒரு பயம் தான். அங்கே இப்படி ஆள் யோசிப்பானா? உடனே மீனாவும் கையை மூஞ்சில வச்சுக்கினே கேட்குறான், ஆமாம் என்ன ஆச்சு, நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? நான் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் நான் இருக்கல, நான் இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது ஷேன். அங்க சொல்லும் போது நம்மளுக்கும் பயங்கரமா பிளஷ் ஆகும். இந்த டைம்ல மீனாவும் வரா. அம்மா டீச்சர், இங்க ஒரே சவுண்டா இருந்துச்சு, என்ன விஷயம், நீங்க ஓகே தானா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய அளவுல எனர்ஜியை நான் சென்ஸ் பண்ணேன், அதான் நான் ஓடி வந்தேன். ஆமா அக்கா டீச்சர், இங்க என்ன போகுது? மிரி அது ஒன்றும் இல்லை. மிரி நீ எதுக்காக இங்க வந்த? ஆமா எதனால இந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு, இங்க ஏதாச்சும் சம்பவம் ஏற்பட்டுச்சா என்ன? உடனே நம்ம மீனாவும், மிரி எனக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு போகணும், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. மிரி நல்ல டைமிங்க்கு நீ வந்திருக்க, ப்ளீஸ் அவளை வீட்டுக்கு கொண்டு போய. டீச்சர் கண்டிப்பா அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அங்க ரத்தமும் இப்படியே இருந்தா பிரச்சனை இன்னமும் தான் அதிகமாகும். இதனால மாப் போட்டு நம்மளால தான் அதை கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. நான் ஒரு காடான ஸ்டேட்டஸுக்கு போயிட்டேன். என்னதான் நான் ஒரு காடாமானாலும் இந்த மாதிரி இடத்த மாப் போட்டு கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கு. யாருமே இதை கிளீன் பண்ணலன்னா நல்லா இருக்காது, நான் தான் இதை பண்ணணும். உடனே நம்ம த்ரூத் சீக்கிரம், நீங்க உண்மையிலேயே நல்ல விஷயத்த பண்றீங்க அப்படின்னு நாங்க பாராட்டோம். பின்னாடி இந்த டைம்ல மியோங்ஜியும் டீச்சர் ஷின், மியோங்ஜி நீ என்ன இங்க? அட டீச்சர் ஷின், இது என்ன ஒரே ரத்தமா இருக்கு? ஆமா இது என்ன? மியோங்ஜி நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் இல்ல, அதனால நீ கவலைப்பட வேணாம். சரி என்ன விஷயம், எதுக்காக எவ்வளோ தூரம் என்னை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்க? டீச்சர் ஷின், அது என்னன்னா, ஷின்னும் யோசிக்கிறான். ஆமாம் எதுக்காக மியோஞ்சி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு இந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கணும்? ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கா என்ன? இதனால நம்ம மியோஞ்சி கிட்ட ஆளு பேச ஆரம்பிக்கிறான். மியோஞ்சி என்ன விஷயமா இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம், அதனால சொல்லு. அது என்னன்னா, எங்க கிராண்ட்பா அவரு இங்க வராரு, அவரு உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவரை பார்க்காம இந்த இடத்த விட்டு ஓடி போனா நல்லா இருக்கும். என்னது, உன் கிராண்ட் ஃபாதர் இங்க வராரு, அவரு என்ன பார்க்கணுமா? இதுல என்ன விஷயம் இருக்கு? நான் எதுக்காக இந்த இடத்த விட்டு ஓடி போகணும்? வெல், நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? நீங்க தான் ஹேடிஸை எவால்வ் பண்ணீங்க, இப்போ அது ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. அதை எவால்வ் பண்ண பர்சன் மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதனால உங்களை கண்டிப்பா மீட் பண்ணுமா. கூடவே என்னோட ஓல்டர் சிஸ்டர் அவங்களும் வராங்களாம். அங்க திடீர்னு காரோட சவுண்டும் கேக்குமா. இதனால மியோங்ஜி ரொம்ப பயந்து போறான். ஐயோ, என் தாத்தாவும் என் சிஸ்டரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர் இதுக்கு மேலேயும் என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு மியோங்ஜி தெரிச்சுங்கன்னு ஓடி போறான். அங்க நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா என்ன விஷயம், எதுக்காக இப்படி பயந்து போய் ஓடி போகணும்? ஏன்னா மன்னிச்சிருங்க டீச்சர் இப்படின்னு அவளும் ஓடி போறா. ஆனா என்ன விஷயம் நம்ம ஆளுக்கு புரியல. இதனால ஜன்னல் வழியா அங்க பாக்குறான். ஸ்கூலுக்கு வெளியில ரொம்ப ஒரு கிராண்டான கார் வரும், அதுல அந்த ஓல்டு மேனும் வராரு. ஆமா இந்த ஓல்டு மேனை இந்த அசோசியேஷன்ல நான் இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. மியோஞ்சியோட கிராண்ட்பா ஒரு அசோசியேஷன்ல பார்த்த அந்த வயசான ஆளா? அங்க இப்பதான் நம்மளுக்கு தெரியுது, அந்த இடத்துல ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு ஒரு பர்சனை நம்ம பார்த்தோம்ல, அந்த பர்சன் தான் மியோஞ்சியோட கிராண்ட்பாவே. அவரால் ஸ்பிரிட் வாரியர்ஸ் அங்க சமன் பண்ண முடியும். கூடவே நம்ம மியோஞ்சியோட அக்கா காரியும் அங்க வந்திருக்கா. அங்க நம்ம ஆளுக்கு புரியல. ஆமா அந்த உமன் எதுக்காக ஒரு வெர்ஜின் கோஸ்ட் மாதிரி இருக்கா? அவ முகமே ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு இப்படின்னு நம்மளும் அந்த முகத்தை பார்த்து, அட என்னடா இது அப்படின்னு தான் யோசிப்பான். நம்ம கேங்கும் அவரை பார்த்தோன்னே, ஆமா உனக்கு எங்க என்ன வேலை, எதுக்காக இங்க அகாடமிக்கு வந்துட்டு பசங்களை பயமுத்தலாம் நீ பாக்குற? எனக்கு ஒன்றும் உன்கிட்ட பேசணும் அப்படின்லாம் வேலை இல்லை, நான் வந்ததே அகாடமியில் ஒரு பர்சனை மீட் பண்ணும் தானே. அங்கே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கிராஷ் ஏற்படும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பகை இருக்கும். நான் இப்பயே வார்ன் பண்ணிடுறேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட்டோ இல்லை ஏதாச்சும் நீ பண்ணலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் விட மாட்டேன், உன்னோட கதையை நான் முச்சிருவேன். ஐயோ கேங்கு, நீ அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பர்சனை மீட் பண்ணும் அப்படின்னு நான் வந்தேன்.
அதே மாதிரி என் கிராண்ட் டாட்டர் அவளும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா. அவ பேரு மியோஞ்சி. ஒருத்தரை மீட் பண்ணுமா, அது யாரு? அந்த பர்சனை பத்தி கேக்குறியா? அவன் இந்த அகாடமில ஒரு டீச்சரா இருக்கான். அவன் பேரு ஷின்னா. என்னது ஷின்னா? உடனே அவரும் ஒரு வித்தியாசமான லுக்கை வச்சுக்கின்னு, ஆமா நான் அர்ஜென்ட்டான விஷயமா அவன் கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும், ஒரு விஷயத்தையும் அவன் பண்ணணும் இப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுக்கின்னு ஏதோ ஒரு விஷயத்த அவர் பண்ண பாக்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா நம்ம ஷின்னு வேற மாதிரி யோசிக்கிறான். அப்பனா இப்படி சொல்லாதீங்க, அதாவது நான் தான் அந்த குரோக்கோடைல மறைய வச்சேன், அது இப்ப என் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இவருக்கு தெரியுமா என்ன? அதுக்காக தான் இந்த பர்சன் என்னை தேடி வந்திருக்கானா என்ன? சீன் அப்படியே பிரின்சிபலோட ஆபீஸை நோக்கி வரும். அந்த இடத்துல நம்ம கேங்கு, நம்ம ஹீரோ, அந்த 2 பேரு அவங்களும் அவங்க இருக்காங்க. நம்மளுக்கும் மியோங்ஜியோட கிராண்ட் பாவை பார்த்தோன்னே என்ன பண்ணுன்னு தெரியல, அங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கூட அவனுக்கு தெரியாது. இதனால ஆளு என்ன யோசிக்கிறானா, நான் இங்க இல்லாத மாதிரி பிரிட்டன் பண்ணவா? ஆனா அதுக்குள்ள அவரே அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி, நம்ம இதுக்கு முன்னாடியே மீட் பண்ண மாதிரில இருக்கு. சரி, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட கேட்கணும். உன்னோட ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் 23 இயர். கேஷுவலா ஆக்ட் பண்றதே நல்ல விஷயமா இருக்கும், இல்லனா அவ்வளவுதான். அந்த குரோக்கடைல தூக்குன விஷயம் இவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. 23யா? ஆஹா, இது வந்து பர்ஃபெக்டான விஷயமா இருக்குப்பா. உடனே அங்க அக்கா காரியம், அட கிராண்ட்பா, நீங்க அப்படியெல்லாம் என்ன ரொம்ப எம்பாரஸ் பண்ண வேணாம், எனக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. ஏன்னா 3 வயசு அதிகமா இருந்தா அது ஒன்றும் கண்டிப்பா பிரச்சனையா இருக்காது அப்படின்னு மியோங்ஜியோட கிராண்ட்பாவும் அங்க சொல்லுவாரா. ஆனா நம்ம ஹீரோ அந்த லேடியை பார்த்துக்கின்னு யோசிக்கிறான். அந்த லேடி வயசுல நம்ம ஹீரோவோட ஒரு 4 வயசு பெரிய மாதிரி இருக்கா. ஆனா இவரு 3 வயசு அப்படின்னு டிஃபரெண்டா அங்க சொல்றாரு. தம்பி, நீ தான் என்னோட ஃபியூச்சர் கிராண்ட் சன்னின் லாவா இருக்க போற. உன்னை மீட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம ஆளுக்கு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும், என்னது கிராண்ட் சன்னின் லாவா? அங்க ஆச்சரியத்துல குடிக்கிற காஃபியும் அப்படியே ஆளு துப்பிடுறான். இன்னமும் அவனால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஆமா, அவரு ஜஸ்ட் என்ன சொன்னாரு, அப்ப அதுக்கு என்ன மீனிங்? அதாவது அவரு பக்கத்துல இருக்க அந்த உமனை நான் மேரி பண்ணோமா என்ன? மை டியர் கிராண்ட் சன்னின் லா, ஐயா தயவு செஞ்சு அப்படி உண்டு என்னை கூப்பிடாதீங்க. ஏன்னா எனக்கு இந்த மேரேஜ், இந்த மாதிரி விஷயம் இதுலலாம் எனக்கு அந்த அளவுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இப்போதைக்கு சிங்கிளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதனால மன்னிச்சிருங்க. நம்ம ஹீரோ இப்படி சொல்றதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. ஏன்னா அந்த லேடியை பார்த்தா யார் மேரேஜ் பண்ணும் இப்படி நாங்க தோணும். தம்பி, நீ தான் என் கிராண்ட் டாட்டர் மியோங்ஜி. அவளோட சமண்ட் பீஸ்ட் பி கிளாஸ்ல இருந்துச்சு, அதை எஸ் கிளாஸுக்கு மாத்துறேன். உன்கிட்ட அந்த அளவுக்கு எபிலிட்டி வந்திருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது எதுக்காக மியோங்ஜி ஒரு மாதிரி பயந்தனந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணானு. என் வாழ்க்கையில இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த எபிலிட்டியோட இருக்கிற பர்சனை பார்க்குது. என்னால உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல போக விட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கும் போது கண்டிப்பா அது எங்க ஃபேமிலிக்கும் வேணும். அதனால நான் உன்கிட்ட சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த கேட்கறேன். சிம்பிளா உன் மூலமா எனக்கு 3 பசங்க வேணும், அவ்வளவுதான். ஏன்னா உன்னோட பிளட் லைன் அது எங்க ஃபேமிலியில இருந்தாலே போதும். அப்பனா கிராண்ட் சன் இல்ல, அது எல்லாமே ஒரு சும்மா ஒரு பேச்சு தான். என்னை பயன்படுத்திட்டு அப்படியே தூக்கி போடலாம், அதான் அவரோட ஐடியாவா? உடனே அவரு ஒரு செக் அங்க வைப்பாரு. நம்ம ஆளுக்கு புரியல. ஆமா, அது என்ன? அந்த செக்கை பார்த்தோன்னே ஆளுக்கு மூஞ்செல்லாம் மாறும். அந்த செக்கில் 1 ட்ரில்லியன் அப்படின்னு இருக்கும். நீ ஒன்னே நான் சொல்ற மாதிரி என் ஃபேமிலிக்கு கிராண்ட் சன்னிலாவா மாறிட்டேனா, இந்த 1 ட்ரில்லியன் இது உனக்கு தான். அங்க கேங் இதை பார்த்து வாயை பொழக்கிறாரு. ஏன்னா 1 ட்ரில்லியன் அது சும்மா இல்லைங்க, பெரிய அமௌண்ட். ஷின்னு, இது வந்து 1 ட்ரில்லியன்டா, யோசி. இந்த மாதிரி ஆஃபர் அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்காது. ஷின்னுக்கும் உண்மையை சொன்னா என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா 1 ட்ரில்லியன்லாம் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இந்த ஆஃபர் ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. 1 ட்ரில்லியன் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையை செட்டில், எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருக்கலாம். என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி போடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி அப்பியரன்ஸோட இருக்கிற அந்த லேடி கூட நான் அப்படி இருக்கணுமா? நான் ஒண்டி ஒத்துக்குனா லிட்ரலி என்னோட கிரேவுக்கு நானே தோன்ற மாதிரி ஆயிடும். யாரு இந்த மாதிரி ஒரு உமனை மேரி பண்ணும் அப்படின்னு யோசிப்பா. இதனால ஆளும் ஏந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னால இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே காசை வச்சு வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதே மாதிரி தான் இதுவும். கேங்கு ரொம்ப ஆச்சரியமாகறான். எனது 1 மில்லியன்டா, யோசி. ஆனா நம்மால நான் மேரேஜுக்கு ஒத்துக்கல, எனக்கு அந்த மாதிரி ஐடியாவும் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நான் போகணும். ஆனா அதுக்குள்ள அந்த லேடியும், ப்ளீஸ் தயவு செஞ்சு நில்லுங்க. என்ன விஷயம்? அங்க இவ பேர் இப்பதான் தெரியுது. இவ பேரும் மியோங் ஹி. இவளோட தங்கச்சியோட பேரு மியோங் ஜி. அங்க கடைசியில ஒண்டிதான் மாறி இருக்கு. இந்த சிஸ்டர் காரி கிட்ட ஆண்களை கண்ணால பார்த்தே வசியமாக்குற மாதிரி ஒரு எபிலிட்டி இவகிட்ட இருக்கு. அங்க இவ வேற ரொம்ப கிட்ட வருவாளா. இதனால கேங்கோ அங்க சொல்றான், டேய் தயவு செஞ்சு கண்ணோட கண் ஓண்டி பாக்காதரா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க கண்ணோட கண்ணு பார்க்க அந்த எபிலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆகும். உடனே அவ கேக்குறான், ஆமா என் கண்ணு உனக்கு எப்படி இருக்கு? வாவ், அது உண்மையிலேயே ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அப்போனா நான் கேட்குறேன் அந்த ரெக்வஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக நீ அக்ரி பண்ணுவ. அங்கே பின்னாடி கேங்கோ அவங்க சொல்கிறான், வேணாம் அந்த மாதிரி விஷயத்த நீ பண்ண வேணாம் ஷின்னுக்கிட்ட. எதுக்காக நீ கேவலமாக இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை அவன் மேலே பயன்படுத்துற? இதை கேட்குற கிராண்ட்பாவும் அப்படியே அங்கே தடுப்பாரு. உனக்கு அவ்வளோ தைரியமா?
இதுக்கு மேலேயும் என் கண்ணு முன்னாடியே என் கிராண்ட் டாட்டரை ஏதாச்சும் சொன்னனா கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. நீங்க 2 பேருமே என்ன கிரேசியா? எதுக்காக இந்த மாதிரி நீங்க பண்ணணும்? இதே மாதிரி எத்தனை பேரை அந்த பொண்ணு ஏமாத்திருப்பாலும் அந்த கண்களை வச்சு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அந்த அளவுக்கு ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம ஷின்னு மேல எதுவுமே ஒர்க் ஆகல. நீ என்ன சொன்ன அப்படின்னு எனக்கு தெரியல, திரும்பவும் சொல்லுமா. என்னால உன்னோட ரெக்வஸ்ட்டை ஏத்துக்க முடியாது, நீயும் என்னோட டைப் இல்ல, அதனால இந்த இடத்த விட்டு நான் போறேன். நான் அவளுக்கு ஆகணுமா? வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு க்ரோஸான பர்சனுக்கு என்னால் ஆக முடியாது. நான் இந்த இடத்த விட்டு போறேன் இப்படின்னு டோரை மூடிட்டு பயங்கர வேகமா நம்ம ஹீரோவும் போறான். அங்க கேங்குக்கும் அந்த வயசானவருக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. அந்த எபிலிட்டி நம்ம கேங் மேல எப்படி ஒர்க் ஆகல அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்களே. அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கா. ஏன்னா அந்த ஐனால யாராலையுமே ரெசிஸ்ட் பண்ண முடியாது. எஸ்ரேங்க் ஆளுங்களே அந்த எபிலிட்டி முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இவன் யாரு உண்மையிலேயே? சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1 ட்ரில்லியன் போச்சு. வாழ்க்கையில எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி ஆஃபரி கிடைக்கும். ஆனா என்ன பண்றது, நான் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துக்காம இருக்கதே நல்ல விஷயமா இருக்கும்னு தோணுச்சு. சார்மிங் எஃபெக்டை வச்சு என்ன அடையலான்னு பார்த்தான். ஆனா அந்த விஷயம்லாம் என் மேல ஒர்க் ஆகாது இப்படின்னு அவளுக்கு தெரியாது போல. அங்க திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடியே ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகுது. அங்க இதெல்லாம் தெரியாம அந்த லேடியை பத்தி தான் யோசிச்சுனே போவான். அது உள்ள இருந்து வித்தியாசமா ஏகப்பட்ட கையெல்லாம் அப்பியர் ஆகும். அது அப்படியே நம்ம ஷின்னை பிடிச்சி இழுக்கும். ஆளுக்கு என்ன ஆகுது அப்படின்லாம் தெரியல. போர்ட்டல்லாம் ஆளு வசமா மாட்டிக்கிறான். அங்க கடைசியில மிஞ்சுறது ஒரு செருப்பொண்டி தான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே மியோங்ஜியோட சிஸ்டரை நோக்கி வரும். அங்க அவ மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு திரும்பவும் பழையபடி மாறிட்டான். இவளோட உண்மையான அப்பியரன்ஸே இதுதான். அங்க உடனே நம்ம கிராண்ட் பாவும், ஆமா எதுக்காக நீ ஸ்கேரியா அந்த மாதிரி மேக்கப்பை போட்ட? ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணலனா சக்சஸ் ஆயிருக்கும். உண்மையை சொன்னா எனக்கே அந்த பையனை பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்காகமா அந்த மாதிரி ஒரு ஸ்கேரியான மேக்கப்பை நீ வியர் பண்ண? ஏன்னா உன்னோட ஃபேஸே ரொம்ப பிரிட்டியா இருக்கு. ஆமா கிராண்ட்பா, நீங்களே சொல்லுங்க, ஒரு மேனு வெறுமா என்னோட ஃபேஸை வச்சு அக்ரி பண்ணனா அவன் எப்படி டீசெண்டா இல்ல இன்டீசென்டான்னு தெரியும்? வெல், நீ சொல்ற விஷயமும் உண்மையா தான் இருக்கு. ஆனா கடைசியில அந்த ஸ்கில்லை பயன்படுத்தியும் அது ஒர்க் ஆகல. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதேதான் நானும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறேன். அந்த ஸ்கில்லுனால எஸ் ரேங்க் ஹண்டராலேயே முன்னாடி நிக்க முடியாது. ஆனா அந்த பர்சன் உண்மையிலேயே யாரு? எப்படி அவனால இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சது? உடனே கிராண்ட்பாவும், நீ எதை பத்தியும் அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஆளு வசமா அந்த ட்ராப்ல மாட்டிருப்பான். கிராண்ட்பா, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அப்பனா நீங்க இப்படி சொல்லாதீங்க, அந்த விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்கன்னு. ஆமா இல்லையா பின்ன, என்கிட்ட பகச்சிங்கன்னா இப்படிதான் ஆகும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கான். ஆளுக்கும் புரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் மியோங்ஜியோட கிராண்ட்பாவும் அந்த அக்கா காரியும் தான். நான் சுத்தமா யோசிக்கல அந்த பெரியவரு இந்த அளவுக்கு போவாருன்னு. ஆமா இந்த ஆளுங்க இவங்க யாரு? ஏன்னா என்ன பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவங்க வாயிலேருந்து ஜொல்லா ஊத்துது. எதுக்காக என்ன பார்த்து இவங்களுக்கு ஜொல்லு ஊத்தணும்? அங்க இப்போதான் இவங்க யாரு அப்படின்னு ஸ்டேட்டஸ் சொல்லி அங்க தெரியுது. அந்த கிராண்ட்பா அடிக்கடி ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணுவாருல, அந்த போர்ட்டலுக்குள்ள இருக்கிற இவங்க தான் ஸ்பிரிட் சோல்ஜர்ஸே. இவங்களோட பவரும் ரொம்ப அதிகம். அந்த பெரியவரு ஆக்சுவலா நம்ம ஹீரோவை என்ன பண்ணணும் அப்படின்னு அவரு சொன்னாரு. ஆனா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோவை முழுங்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசையா இருக்கு இப்படின்னு அங்க சிஸ்டமும் போட்டிருக்குமா. இதனால அவங்கள பார்த்து அவன் சொல்றான், என்னது என்ன சாப்பிடணுமா? இவங்க யாரு? இவங்களுக்கு அவ்வளோ தைரியமா என்ன மாதிரி ஒரு காடியை சாப்பிட்ற அளவுக்கு? பின்னாடி ஒரு பர்சனும் நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு பார்ப்பான். ஆனா நம்ம ஷின்னு ஸ்டீல் பாடியை ஆக்டிவேட் பண்ணோனே அந்த ஸ்வாடும் அப்படியே சுக்குநூறா போகுது. இதை பாக்குறதால சுத்தமா எதையுமே நம்ப முடியல. எப்படா அந்த ஸ்வாடு சுக்குநூறா போச்சு அப்படின்னு தான் அதுவும் யோசிக்கும். அங்க ஷின்னும் அவங்கள பாத்துக்கினே சொல்றான், உண்மையை சொன்னா என் முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஈவன் நீங்க மில்லியன் கணக்குல இருந்தாலும் பிரச்சனையே இல்ல. உங்க எல்லாரையுமே நல்ல பொடி பொடியா நொறுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு லோ கிரேட்ல இருக்க காடா மாறிட்டேன். காடு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது இப்படின்னு ஆளு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.